ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் தாங்க. ஃபஸ்ட்டே நம்ம வீடியோவில் சுட்டெழுத்துக்கள் பற்றி பார்த்தோம். அதோட கேள்வி பதில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன? சுட்டெழுத்துக்கள் யாவை? இந்த மாதிரி 2 விதமாக கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் ஒரு பொருளை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து சுட்டெழுத்து ஆகும். சுட்டெழுத்துக்கள் அ, இ, உ ஆகும். உ என்னும் சுட்டெழுத்து செய்யுளில் மட்டுமே பயின்று வரும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, அவன், அவள், அது, இவன், இவள், இது. சுட்டெழுத்தின் வகைகள் யாவை? அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படிங்கிறது 2 வகைப்படும். அகச்சுட்டு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. சொல்லின் உள்ளே நின்று சுட்டு பொருளை உணர்த்தும் எழுத்து அகச்சுட்டு ஆகும். இதிலுள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. எடுத்துக்காட்டு அவன், அவள், அது, இவன், இவள், இது. புறச்சுட்டு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. சொல்லின் வெளியே நின்று பொருளை உணர்த்தும் எழுத்து புறச்சுட்டு ஆகும். இதிலுள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அவ்வீடு, இப்புத்தகம், அக்குதிரை, இவ்வீடு. அண்மை சுட்டு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. அருகில் உள்ள பொருளை சுட்டிக்காட்டும் எழுத்து அண்மை சுட்டு ஆகும். எடுத்துக்காட்டு இவன், இவள், இது, இவர், இப்புத்தகம், இவ்வீடு. சேய்மை சுட்டு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. தொலைவில் உள்ள பொருளை சுட்டிக்காட்டும் எழுத்து சேய்மை சுட்டு ஆகும். எடுத்துக்காட்டு அவன், அவள், அது, அவர், அவர்கள், அப்புத்தகம், அவ்வீடு. சுட்டுத்திரிபு என்றால் என்ன? அ, இ என்னும் சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து வழங்குவது சுட்டுத்திரிபு ஆகும். எடுத்துக்காட்டு அந்த வீடு, இந்த வீடு, அந்த குதிரை, இந்த குதிரை. சுட்டெழுத்து பற்றின விவரங்களை கேள்வி பதிலாக உங்களுடன் பகிர்ந்துருக்கேன். இதே மாதிரி நம்ம சேனலில் சுட்டெழுத்துக்கள் பற்றின விவரங்களை ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸாக எடுத்திருக்கேன். உள்ளே போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.